ஓபிசி என்கிற பிற்படுத்தப்பட்டோருக்கும் இடஒதுக்கீடு விரிவுபடுத்த வேண்டிய அவசியம் தேவை என்பதை உணர்ந்த அடிப்படையில பல்வேறு பதவிகளுக்கான நேரடி நியமனங்களுக்கு எஸ்சி மக்களுக்கு எப்படி இடஒதுக்கீடோ அதே போல பிற்படுத்தப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள், ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள், அது மட்டும் இல்லாம சுதந்திர போராட்ட அவர்களுடைய வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கு சுதந்திரம் பெற்று 77 வருஷத்துல நாம இத்தனை வருஷத்தை கடந்திருக்கிறோம். இந்த நாட்டின் சட்டங்களை விளக்கி நடைமுறைப்படுத்தி நீதி வழங்கும் அமைப்பு அரசாங்கத்தின் ஒரு முக்கிய அங்கம் தான் நீதித்துறை. அந்த நீதிமன்றத்திலே, அதாவது உச்ச நீதிமன்றத்திலே நீதிபதி நியமனத்திலேயே முறையான இடஒதுக்கீடு இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கப்படாமல் இருக்கு. நீதிபதி நியமனங்களிலே இப்படி இருக்கும் பொழுது அந்த நீதித்துறையினுடைய உள்கட்டமைப்பு பணிகளை செய்வதற்கான மற்ற வேலைகள்ல கூட இதனால் வரைக்கும் இந்த ஜியோ வருவதற்கு முன்னாடி வரைக்கும் இடஒதுக்கீடுங்கிறது இல்ல. ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுதான். அநீதி இழைக்கப்பட்டு இருக்குதுதான், அதை யாராலும் மறுக்க முடியாது. ஆக அனைவருக்குமான அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க நீதித்துறையில் ஒரு எஸ்சி வந்த பிறகு சாத்தியமாகுகிறது. அதுவும் அம்பேத்கரிய சிந்தனை கொண்டவர் நீதிபதியாக வந்ததால் தான் இது சாத்தியமாகியிருக்கிறது. பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுவார், ஒரு ஒடுக்கப்பட்டவன் தலைமையில் ஆட்சி அதிகாரம் செயல்படுத்தப்படுமானால் எல்லோருக்குமான ஆட்சியாக இருக்கும்னு சொல்லியிருப்பார். ஏன் அப்படி அவர் சொன்னார் அப்படின்னா, பாதிக்கப்பட்டவனுக்குத்தான் தெரியும் வலியும் வேதனையும். அவன் அனுபவித்த வலியும் வேதனையும் புறக்கணிப்பையும் இன்னொருத்தருக்கு அவன் கொடுக்க தயங்குவான். அதனால் அவனுக்கு கிடைத்த அதிகாரத்தை பயன்படுத்தி சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை பேணுவான்னு சொன்னார். அப்படி சொன்ன பாபா சாஹிப் அவர்களை நான் இன்றைக்கு நினைச்சு பார்க்கிறேன். அவர் ஒரு ஞானி. அவர் சொன்னதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. எஸ்சி எஸ்டிகளோட சேர்த்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இடஒதுக்கீட்டை உறுதி செய்வதற்குல அதை செய்திருக்கிறார் நீதியரசர் PR கவாய் அவர்கள். உண்மையிலேயே இது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுதான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது.